இறைவனின் நலமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்றைக்கும் நான் ஒரு சின்ன கதையிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஒரு குரு சில சிஷ்யர்களை வச்சு பாடம் நடத்துகிறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்ன கேள்வினா, உங்களில் யார் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே சிஷ்யர்களுக்குள்ளே ஒரே குழப்பம். அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த சைடாக இருந்த ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் அவன் குருக்கிட்ட வந்து, நான் போனால் போவேன் அப்படின்னு சொன்னான். உடனே குரு, அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொன்னான், நானுங்கிறது நான் இல்லைங்க, அது என்னுடைய அகங்காரம். இந்த அகங்காரம் என்னை விட்டு போச்சுன்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்ல இந்த கதை முடியுது. டார்க் சைக்காலஜியில் த டார்க் ட்ரைடு அப்படின்னு 3 பேட் கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேரக்டர் தான் வந்து நார்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் நான் தான் முதன்மையானவன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நிரூபிக்க பார்ப்பாங்க. மற்றவர்களை பற்றி கவலையே இருக்காது. எம்பத்தி இதெல்லாம் அவங்களுக்கு வேலையே செய்யாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேவைக்கேற்றக்கிட்ட பழகுவாங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு விலகிடுவாங்க. அவங்கள யாராவது பாராட்டிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாராட்டினா, ஆமாங்க இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே யாராச்சும் இதில் இப்படி செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆமாங்க இது எனக்கு பிரச்சனை இல்லை, இது இவன் தான் தப்பு பண்ணிட்டான், அவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே தான் நார்சிசம் சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்குமே, ஆமாம் என் பக்கத்து வீட்டுக்காரனும் அப்படி தான், ஆமாம் என்னோடய சித்தப்பாவும் அப்படி தான், எங்கள் சொந்தக்காரங்களும் அப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுமே. இவங்களெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற கேரக்டர்ஸ் நமக்கே தெரியாது. அது இன்னொருத்தவங்க சொல்லும்போது, ஒரு வேளை உங்களை பற்றி இந்த கேரக்டர்ஸில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மற்றவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா, ஓ இந்த கேரக்டர்ஸ் நமக்கும் இருக்கா அப்படின்னு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல், அது உங்களுக்குள்ளே மட்டும் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அது எப்படி இன்னொருத்தவங்களை காயப்படுத்தினா அது நிச்சயமாக அது ஒரு தவறான செயல் தான். நாம் பார்க்க வேண்டியது, நமக்கே தெரியாமல் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ்னால் மற்றவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இதை சொல்கிறதுக்கான காரணம் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஒன்று, இந்த கேரக்டர்ஸில் நாம் இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி நாம் இல்லைன்னா ஓகே, நம்மளை நாமே ஒரு பாராட்டிக்கணும், நம்மளுக்கு நாமே தான் பாராட்டிக்கணும். அதாவது இந்த கேரக்டர்ஸில் நம்மக்கிட்ட யாராச்சும் பழகினாங்கன்னா அப்போ வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட சில விஷயங்களை நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டார்க் சைக்காலஜியில் இந்த கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறோம். ஒரு ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம இன்னொருத்தங்களை சுட்டி காட்டும்போது மற்ற 3 விரலும் பார்த்திங்கன்னா நம்மளை சுட்டி காட்டும். இது கண்ணதாசன் சொன்னது. ஆகையினால் நாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். இந்த விஷயந்தான் நம்மளை எப்போவுமே மன அமைதியோடையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வச்சுருக்கோம். நன்றி.